ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான ஒரு பன்னீர் கிரேவி செய்யலாம். அதுவும் நாம் எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு க்ரீன் கலரில் இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறங்க. பூண்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். பூண்டு போட்டு நல்லா நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். பூண்டு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. அதே சமயத்தில் கருகவும் கூடாது. ஏன்னா நம்ம இதை அரைக்கிறனால நம்ம கருக்கிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் நிறமும் மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா இது கூடயே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். இதில் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக இதில் ஊற வச்ச நட்ஸ் தாங்க, ஊற வச்ச முந்திரியை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சிங்கன்னா தான் சீக்கிரமே அரையும். அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த கலருக்காக மட்டும்தான். இதை போட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருங்கலாக நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சோம்பு ரொம்ப போடாதீங்க. சோம்பு ஒரு சிட்டிகை அளவு போடுங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்குங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இந்த கிரேவியோடைய பதம் மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் இன்னுமே 2 மிளகாய் போட்டுக்கணுங்க. இது ஜஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி பச்சை மிளகாயை நீங்கள் ஃபைனலாக போட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எப்பயுமே குழம்புக்குமே நம்ம இந்த பச்சை மிளகாய் கொதிக்க விடுவோம். அது ஸ்மெல்லு ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நாம் இது கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பன்னீரை அப்படியே போட்டுட்டு ஒரு 5 அல்லது 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, காரமும் கம்மியாக இருக்கனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.